என் பெயர் சிவபாலசுப்ரமணி. நான் உறையூரில் பிறந்து விழுப்புரம், பாண்டி, சென்னையில் வளர்ந்து ஒரிசாவில் 20 வருடம் வாழ்ந்ததால் அங்கு குறிப்பாக தமிழ் சங்கம் ஆரம்பித்ததில் ஒரு முக்கிய பொறுப்பும், அதைத் தொடர்ந்து 1999 வரை தமிழ் சங்கத்தில் நிறைய ஈடுபாடு கொண்டு ஒரிசாவில் உள்ள தமிழர்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியிலும் இந்தியா முழுவதும் என்னுடைய தொழில்முறை அனுபவமாக பயணம் செய்த போது நான் பார்த்த பல விஷயங்கள் தமிழோடு தொடர்பாக இருந்ததால் 1999 கலிங்கத்துக்கும் தமிழகத்துக்கும் உள்ள தொடர்பை மிக தீவிரமாக ஆய்வு செய்த சமயத்தில் ஒரிசா மக்கள், நீங்கள் கலிங்கத்தில் உள்ள தமிழை தேடுகிறீர்கள், அதே சமயத்தில் உங்கள் தமிழகத்தில் உள்ள கலிங்க தொடர்புகளை எங்களுக்கு தேடிக் கொடுங்கள் என்ற போது அதன் தொடர்பாக இயங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் திரு சந்தானகோபாலன் ஐஏஎஸ் என்ற ஒரிசாவில் பணிபுரியும் நண்பர், நீங்கள் கிளைகளில் தமிழை தேடுகிறீர்கள் ஏனென்றால் ஒரிசாவில் 14 திராவிட பழங்குடிகள் இன்றும் வசித்து வருகிறார்கள். அதாவது தமிழ் பழங்குடியினர் கிட்டத்தட்ட 80% தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டு இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள். அதே சமயத்தில் தமிழர்கள் பெருமை சொல்லும் காரவேலனின் கல்வெட்டு, குமரி பர்வதம், குமார பர்வதம் என்ற இடத்தில் உள்ள தமிழர்கள் 1300 வருடங்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள், அது தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஆபத்து என்று கலிங்க மன்னன் கார்வேலன் தன்னுடைய கல்வெட்டில் பதிவு செய்திருக்கும் விஷயத்தையும், பாண்டிய மன்னன் கொடுத்த பரிசுகளை தன்னுடைய யான குகையில் வைத்திருந்த செய்திகளையும் பதிவு செய்யும் ஒரிசாவில் கடற்கரை சமூகம் முழுவதும் தமிழுடைய தொடர்புடைய சமூகம். இன்றும் கலிங்கப்பட்டினம், மாணிக்கப்பட்டினம், பாலூர், தமரா, தாம்லூக் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் துறைமுகங்களும் தமிழோடு தொடர்புடைய ஒரு துறைமுகம். அதே சமயத்தில் அங்கு கெவுட்டா என்று சொல்லக்கூடிய கடல் வணிகர்கள், அதாவது கயல் வர்த்தகர் என்று சொல்லக்கூடிய, கை வர்த்தா என்று சொல்லக்கூடிய கெவுட்டா என்ற மக்களும், நொலியா என்று சொல்லக்கூடிய நுழையர் என்ற மக்களும் இன்றும் ஒரிசாவில் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த ஆய்வு தான் என்னை என் நண்பர் சொன்னார், இவ்வளவு விஷயங்கள் நீங்கள் ஒரிசாவில் ஆய்வு செய்திருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் குமரி கண்டத்தை பற்றி ஆய்வு செய்யக்கூடாது, நீங்கள் ஏன் லெமூரியா, குமரிகண்டம் என்று நம்முடைய கடல் தொடர்புகளையும் கடலில் உள்ள தமிழரின் ஆதிக்கத்தையும் ஆய்வு செய்யக்கூடாது என்ற போது நான் முழுமையாக இறங்கிய போது மிகப்பெரிய உண்மைகள் காத்திருந்தன. என்னுடைய மிக முக்கியமான ஆய்வுகள் 2. நமது கடலில் மூழ்கி உள்ள நிலங்கள், குறிப்பாக நமது சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய பக்ருளி ஆற்று பன்மலை இடத்துக்கு குமரி கோளும் பெருங்கடல் கொள்ள, அந்த போன்ற பல செய்திகள் கடலில் இன்று நாங்கள் எடுத்திருக்கிறோம். கன்னியாகுமரி கடலில் 13,500 சதுர கிலோமீட்டர் நிலம் கடலில் மூழ்கி உள்ளதை இப்போது ஆதாரபூர்வமாக எடுத்திருக்கிறோம். 5 இடங்களில் மூழ்கி உள்ள கோயில்களும் இடிபாடுகளும் ஒரு மூழ்கி தீவுகளையும் கண்டுபிடித்திருக்கிறோம். அது இல்லாமல் தமிழகம் முழுவதும் கடலில் மூழ்கி உள்ள பகுதிகளை இன்று செய்மதிகள் மூலமாகவும் கள ஆய்வுகள் மூலமாகவும் நாங்கள் இப்ப இனக்கண்டு அதை மிக முக்கியமான ஒரு தரவாக ஈஜிப்துக்கும் சீனாவுக்கும் இடைப்பட்ட ஒரு மிக பழைய நாகரிகம், உலக நாகரிகங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, உலக நாகரிகங்களுக்கு இரும்பும் விவசாயத்தையும் சொல்லிக் கொடுத்த ஒரு நாகரிகமாக இந்த தமிழ் நாகரிகத்தை பார்த்து கொண்டு வருகிறேன். இது தமிழர்கள் வாழும் பகுதி நீங்கள் நினைக்கும் போல், ஆங்கிலேயர் சொன்ன போல் நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தோம் என்பது இல்லை. உலக நாகரிகத்துக்கு அனைத்தும் சொல்லிக் கொடுத்த ஒரு தீபகற்பத்தின் முனையில் இந்த தமிழகம் இருக்கிறது. இன்று நீங்கள் பார்க்கும் தமிழகம் 1076 கிலோமீட்டர் கடற்கரையும் 592 கடற்கரை கிராமங்களை உள்ளடக்கியது மட்டுமல்ல, மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொல்லக்கூடிய காலத்தில் 3500 சதுர கிலோமீட்டர் கடற்கரையும், அந்தமான், லட்சத்தீவு உட்பட்ட பல இடங்களை சென்னையிலிருந்து அந்த ஆங்கிலேயர்கள் நிர்வகித்த ஒரு காலமும், அதற்கு முன்பாக ஆலன் வில்லியர் என்று சொல்லுகிறார், பெர்ஷியா, ஈரானில் இருந்து கிட்டத்தட்ட சீனா வரை முழுக்க முழுக்க ஒரே வித மக்கள் வாழ்ந்தார்கள் என்று. ஏனென்றால் இந்த இந்தியா முழுவதும் தமிழர் இருந்தார்கள் என்று அனைவரும் சொன்னபோது நானே நம்பவில்லை. நான் கள ஆய்வு செய்த போதுதான் அங்கு இருக்கும் இடப்பெயர்களும் அங்கு இருக்கும் நாகரிகங்களும் பல விஷயங்கள். ஒரிசாவில் முதலாக ஆண்ட மன்னன் பெயர் ட்ரமீலா. ஒரிசாவின் முதல் பெண் இளவரசி யாரென்றால் திரிபுவன மகாதேவி என்ற ஒரு பெண். அவள் தந்தை ராஜமல்ல தேவராயன் என்பவர். 8ஆம் நூற்றாண்டில் நந்திவர்மன் காலத்தில் ராஜமல்ல தேவராயன், அது ஒரிசாவில் முதலில் சொன்னார்கள், அவள் சவுத் இந்தியன் ஒரு கிங்குடைய பெண் என்றார்கள். நான் ஆய்வு செய்த போது கண்டுபிடித்தேன், கொங்கு நாட்டில் வாழ்ந்த ராஜமல்ல தேவராயர் என்ற குறுநில மன்னனின் மகள் தான் ஒரிசாவின் முதல் பெண் இளவரசி.
இது போன்ற பல விஷயங்கள், ஒரிசாவில் உள்ள நெல் நாகரிகம், இந்தியாவில் உள்ள நெல் நாகரிகம், உலக நெல் நாகரிகம் அனைத்துக்கும் இந்த தமிழர்களுடைய ஒரு பண்பாடு பரவல் இருக்கிறது. இது நாங்கள் இதுவரை கடலில் ஆய்வு செய்து இந்த இடங்களில் நமது முழுகிய நிலங்களும், இந்த நிலங்கள் தான் நம் முதல் சங்கம், இரண்டாம் சங்கம், மூன்றாம் சங்கம் என்று சொல்லக்கூடிய எச்சங்கள் இன்றும் கடலில் உள்ளதை எங்கள் தொடர்ச்சியான ஆய்வுகள் நிரூபித்து வருகின்றன. இந்த ஆய்வின் ஒரு தொடர்ச்சியாக இதுதான் மிக முக்கியமான ஆய்வு. இந்த ஆய்வு தொடர்பாக தான் வருகின்ற மார்ச் மாதம் மெக்சிகோவில் 70 நாடுகளிலிருந்து வரும் 800 நண்பர்களில் என்னுடைய ஒரு பேப்பர் பிரசன்ட் செய்ய இருக்கிறோம். அதாவது உலகை வலம் வரும் கடல் ஆமைகளின் வழிகள் முதலாக பின்பற்றப்பட்டது இந்த தமிழ் மக்களால் தான். இதற்கு ஆதாரபூர்வ ஆய்வுகள், உலகத்தின் சுற்றளவு 40,075 கிலோமீட்டர். இந்த முழு கிலோமீட்டரையும் இந்த ஓஷன் கரண்ட் என்று சொல்லக்கூடிய நீரோட்டங்களை பயன்படுத்தி ஆமைகள் தன்னுடைய இனப்பெருக்கத்துக்கு இந்திய கடற்கரைக்கு வருது. அந்த இந்திய கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரிசாவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கெங்க ஆமைகள் இனப்பெருக்கம் செய்ய வருதோ அந்த இடம் எல்லாம் பிற்காட்டில் மிகப்பெரிய துறைமுகமாக மாறியிருக்கு. அதன் தொடர்ச்சி தான் மெக்சிகோ, ஸ்பெயின், ஆப்பிரிக்கா, உலக நாடுகள், ஜப்பான், கொரியா, சீனா எல்லா நாடுகளுக்கும் இந்த மக்கள் முதலாக போய், அதாவது மிதவை, தெப்பம், முகவை என்று சொல்லக்கூடிய மிதக்கும் படகுகள் மூலமாக சென்று பின்னால் அவர்கள் நீரோட்டத்தின் வழி செல்லும் போது பாய்மரத்தை கண்டுபிடித்து, கப்பலை கண்டுபிடித்து, கடலை முதலாக பயன்படுத்தியதில் இந்த தமிழர்களுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு என்பதை இந்த இனப்பெருக்கத்துக்கு வரும் கடல் ஆமைகளை வைத்தே நீங்கள் அடையாளம் கொண்டுக்கும். இந்த வழி சில்க் ரூட்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சில்க் ரூட்டுக்கு முன்னாடியே தமிழர்கள் பயன்படுத்தின ஒரு வழியா இது இருக்கு. ஏன்னா நீரோட்டத்தை பயன்படுத்தி வெஸ்ட் ஈஸ்ட் சொல்லக்கூடிய இங்கே இருந்து முழுக்க சீனா, மெக்சிகோ, ஸ்பெயின் எல்லா நாடுகளுக்கும் கடல்ல போனதுக்கும், அதே சமயத்தில் கிரேக்கம், ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளுக்கும் போனதுக்கும் இந்த குறிப்பிட்ட பகுதி மிக முக்கியமா இயங்கி இருக்கு. தென்கிழக்கு ஆசியாவுக்கு போனதுல நீங்க இந்தியர்களுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல குறிப்பா தமிழக மக்கள், ஏன்னா தமிழக மக்கள் பல தடவை அடையாளம் இழந்திருக்காங்க. தமிழக மக்களை முஸ்லீமாகவும், கிறிஸ்தவர்களாகவும், புத்தராகவும், ஜெயினராகவும் தான் பார்த்துருக்காங்களே தவிர தமிழராக அவங்க மக்கள் பார்க்கவே இல்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டம். அதே மாதிரி இந்த விவசாய மக்கள் இப்ப ஏன்னா உலக நாகரிகத்துல நிலம் பொழுதுன்னு சொல்லி நிலத்துக்கு மரியாதை கொடுத்த ஒரே ஒரு இலக்கியம் தமிழ் இலக்கியம் தான், தொல்காப்பியம் தான். அதே மாதிரி ஒரு வருடத்தை பெரும்பொழுதுன்னு சொல்லி 6ஆ பிரிச்சு, நாளை சிறு பொழுதுன்னு 6ஆ பிரிச்சு, திணை கோட்பாடுகள் நிலத்தை வகையா பிரிச்சு அதில் வாழ்ந்த மக்கள். குறிப்பா உங்களுக்கு உலக நாகரிகத்தில் வளர்ச்சி இரும்பு வந்த பிறகுதான் வளர்ச்சி வந்தது. அதுல நம்ம நிலங்கள் முதல்ல பாத்தீங்கன்னா குறிஞ்சி, பாலை, முல்லை, நெய்தல் தான் நாளா இருந்தது. அப்புறம் இந்த முல்லையும் நெய்தலுக்கும் இடைப்பட்ட ஒரு நாகரிகம் மருத நாகரிகம் ஒன்று தோன்றுச்சு. இப்ப உலக நாகரிகத்தில் பாத்தீங்கன்னா எல்லா நாகரிகத்திலும் கேரவான் சொல்லக்கூடிய மொபைல், அதாவது இடம் விட்டு இடம் போயிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க மட்டும்தான் குடும்பம் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதாவது ஒரே இடத்தில் நிலையா மக்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு விதம் இந்த தமிழர்கள் வாழ்ந்த பகுதியில் மட்டும்தான் நடந்திருக்கு. இது ஈஜிப்து நாகரிகம். ஈஜிப்து நாகரிகத்துக்கும் தமிழர்களுக்கு உள்ள தொடர்பு எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 1800 BC-லேயே லேண்ட் ஆஃப் புண்ட்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தன்னுடைய கப்பலை அனுப்பி ஈஜிப்து இளவரசி நிறைய பொருள்களை கொண்டு வந்ததும், நைல் நாகரிகத்துக்கு விவசாயம் சொல்லி கொடுத்ததே இந்த தமிழ் மக்கள்ன்றது நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அங்க ஈஜிப்துல கிடைக்கக்கூடிய நிறைய தமிழ் எழுத்துக்களை பொறிச்சு பானை ஓடுகள் நிறைய கிடைச்சிருக்கு. இது வியட்நாம்ல சைனாவுக்கும் கம்போடியாவுக்கும் நடுவில் உள்ள இடத்துல முழுக்க ஒரு பாண்டிய மன்னன் ஆட்சி புரிந்ததுக்கான ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. இந்த வாட்சியான் இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டுக்கு முன்னாடி ஸ்ரீமாறன் சொல்லக்கூடிய ஒரு பாண்டிய மன்னன் அந்த முழு பகுதியும் அரசே ஆண்டு இருக்கு. அது மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீனா, அந்த தாய்லாந்து சொல்லக்கூடிய இடம், உங்களுக்கு கம்போடியா சொல்லக்கூடிய இடம் எப்படி முழுக்க பாண்டிய மன்னர்களால ஆட்சி செய்யப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டே ஒரு ஆதாரம். இதுதான் மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த ஆமைகள் மெக்சிகோல இருந்து நம்முடைய தமிழக கடற்கரைக்கு இனப்பெருக்கம் செய்ய வரும்போது, மெக்சிகோல இருந்து பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய எல்லா தீவுகளிலும் ஒரு குறிப்பிட்ட கிழங்கு வகைகள் இருக்கு. அது ஸ்வீட் பொட்டேட்டோ சொல்லக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு. அந்த சக்கரவள்ளி கிழங்குக்கு என்ன பேர்னா குமரா. ஏன்னா அவங்க எல்லாம் ஆய்வாளர் என்ன சொல்றாங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு தண்ணியில அடிச்சுக்கிட்டு விளைய முடியாது. ஏதாவது ஒரு மக்கள் கடல் வழியா மெக்சிகோவுக்கு வந்த மக்கள், கடல் வழியா ஸ்பெயினுக்கு வந்த மக்கள், அவங்க இந்த கிழங்கை நட்டுதான் இது பயிரா இருக்க முடியுன்றது உலக அறிஞர்கள் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அப்ப அந்த கிழங்குடைய பேர் குமரா. இதோடைய அர்த்தம் இது வரைக்கும் புரியாம இருந்தாங்க. ஆனா இப்ப முதலா
அந்த குமரா என்ற சொல் தமிழர்களோட தொடர்புடைய சொல். ஏன்னா வள்ளிக்கிழங்கே உங்களுக்கு தெரியும், வள்ளின்றது எதன் மூலம் தெரியும். இப்ப இதை நிரூபிச்சுக்கிட்டு வரோம். இந்த பல்லாங்குழி தாயக்கட்டை ஆடுற ஒரு விஷயம் முழுக்க முழுக்க நம்முடைய பாண்டிய நாட்டில் இதோடைய ஓலைச்சுவடிகள்ல பழைய காலத்து தாயம் ஆடுற முறையும் மெக்சிகோவில் இன்னைக்கு ஆடுற முறை ஒரே மாதிரி இருக்கு. இது இந்த தமிழர்கள் சென்ற இடத்துல அவங்க பொழுதுபோக்கு ஒரே மாதிரி இருக்குன்றது ஒரு ஆதாரம். இப்ப தமிழர்கள் போன இடத்துலலாம் இவங்க காலை விரட்டு, மஞ்சு விரட்டு சொல்லக்கூடிய விஷயம் குறிப்பா ஸ்பெயின், மெக்சிகோ நாட்டில் இன்னைக்கும் வழக்கில் இருக்கு. அதே மாதிரி சேவல் சண்டை இன்னைக்கும் வழக்கில் இருக்கு. இவங்களுடைய பண்பாட்டு கூறுகள் இன்னைக்கும் இவங்க எங்கெங்க கடல்ல போனாங்களோ அந்த எல்லா இடத்துலயும் அதோடைய பண்பாட்டு கூறுகள் இருக்கு. இது இந்த ஒரு விஷயம் தான் நிலம் பொழுது. இப்ப நீங்க தமிழர் பெருமைன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன் இந்த தமிழர் பெருமை உலகம் முழுக்கும் தெரியலன்னா தொல்காப்பியரோட மனநிலை தான். நிலம் பொழுது இந்த மக்கள் முழுக்க முழுக்க தான் வாழ்ந்த நிலத்துக்கு தான் மரியாதை கொடுத்தாங்க. நாங்க இந்த நிலத்துல வாழ்றோம் தான் சொன்னாங்களே தவிர இந்த நிலம் என்னதுன்னு என்னைக்குமே சொன்னதில்லை. நீங்களே உங்களுக்கு எல்லாருக்கும் இலக்கியம் தெரியும். என்னைக்காவது இது என்னுடைய நிலம்னு சொன்னாங்களா? ஆனா இதே மக்கள் வெளியிடத்துக்கு போனப்ப அவங்க கைப்பற்றின நிலத்தை திஸ் இஸ் மை கண்ட்ரின்னு சொன்னாங்க. ஆங்கிலேயர் சரி, எந்த ஒரு மனுஷன் வெளியில போய் எந்த நாட்டை பிடிச்சாலும் அந்த நாட்டுக்கு தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட விரும்பினாங்களே தவிர இங்கிலீஷ்காரங்க போன எல்லா இடத்துலயும் மனுஷங்க இருந்தாங்க. ஆனா போன இடத்தெல்லாம் என்ன சொன்னா, நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னான். இது எல்லாம் என்னுடைய நாடுன்னு சொன்னான். ஆனா இந்த மக்கள் மட்டும்தான் நான் இந்த இடத்துல வசிக்கிறேன், இந்த இடத்துல ஐவகை நிலங்கள் இருக்கு, இது இந்த நிலத்துக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் என்று சொல்லக்கூடிய இந்த நிலம் பொழுதுன்ற ஒரு வார்த்தையே இப்போதும் இந்த மக்களுடைய மனநிலையை குறைக்கிறது. இந்த ஒரு சுரண்டம் ஏற்பினது உலகம். இந்த உலகுக்கு நம்ம கொடுத்த ஒரு மரியாதை எப்படி இந்த நெல் விவசாயம், அதாவது சீனாலதான் இந்த வைல்ட் ரைஸ் சொல்லக்கூடிய அந்த காட்டு நெல் விளைந்ததுன்னு ஒத்துக்கிட்டா கூட, ஒரிசாவில தான் அந்த காட்டு நெல் இருந்தா கூட அந்த நெல்ல பயன்பாடு, அதாவது நீர் மேலாண்மையை வச்சுக்கிட்டு அந்த நெல்ல பயன்பாடு கொண்டு வந்தது தமிழர்கள்ன்றதுக்கு ஒரு மிக முக்கியமான ஆதாரம். 8ஆம் நாள் பிறை போல் குளம் வெட்டினால் அதிக அளவு நீர் கொள்ளலாம். இந்த ஒரு விஷயம் யாருமே சொன்னதில்லை. பிறையை பார்த்தாங்க, அதோடைய வெளிச்சத்தை பார்த்தாங்க, அதே மாதிரி பள்ளம் தோண்டி அதுல நீர் தேக்கனா அதை வச்சு விவசாயம் பண்ணலான்ற ஒரு, அதாவது நீர் மேலாண்மை விஷயம் உலக நாகரிகத்துல முதன் முதலா அந்த கற்சிறை, நீங்க சிந்துவெளி நாகரிகத்திலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கற்சிறை டேம் கட்டுறது, அணைக்கட்டு நீரை முறையா பயன்படுத்தி அதை ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட விவசாயத்துக்கு பயன்படுத்தினது இந்த தமிழர்களுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. இதே இந்த ரைஸ், இந்த அரிசின்ற சொல்லு இங்கிலீஷ் ரெக்கார்ட்லயே ஒத்துக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க தமிழ்ல இருந்து வந்ததுதான். ஏன்னா இங்கிலீஷ்காரங்க முதல்ல அரிசியை பத்தி ஆய்வு பண்றப்ப அவங்க சொல்றாங்க, இது சைனால வந்தா கூட இந்த அரிசி பெர்ஷியா, ஈரான் வரைக்கும், கிரேக்கம் வரைக்கும் கொண்டு போனதுல முழுக்க முழுக்க இந்த தமிழர்களுக்கு பங்கு உண்டு. அப்ப நம்ம யாரும் யோசிக்கல, இப்ப கூட நிறைய பேர் யோசிக்கல, இந்த 1076 கிலோமீட்டர் கடல்ல இந்த மக்கள் எப்படி பயன்படுத்தி இருப்பாங்க. ஏன்னா நான் முதல்ல கடல் ஆய்வுல இறங்கினப்ப நண்பர் சொன்னாங்க, தமிழ்கான கட்டுமரத்தை தவிர வேற எதுவும் தெரியாது, 50 கிலோமீட்டருக்கு மேல கடல்ல போனதில்ல. ஆனா அதே மக்கள் நம்முடைய பாய்மர கப்பல் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. ஏன்னா முதல்ல தமிழர்களுக்கே தமிழை பத்தி நம்பிக்கை வேணும், நம்முடைய நிலத்தை பத்தி, நம்முடைய தொன்மையை பத்தி. ஏன்னா எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுதான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் எங்களால வர முடிஞ்சது. கடல், என்னுடைய உடல் கடலுக்கு எந்த விதத்திலும் பயன்படாது. ஆனா இந்த விஷயத்தை வச்சுட்டு கடல்ல பல மாசம் நான் கடல்ல போயிருக்கேன். ஏன்னா நான் முதல்ல கடல்ல போனப்ப எனக்கு நீந்த கூட தெரியாது. இன்னைக்கு